தெர் இஸ் அ ஃபில்ம் மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி இன் நார்வே. தயவு செய்து போய் பாருங்கள் இந்த படத்தை. நார்வே நாட்டில் ஒரு தாய் தன்னுடைய 2 குழந்தைகளும் ரொம்பவே பாசமாக பார்த்து கொண்டு ரொம்பவே பாசமாக வளர்க்கக்கூடிய இந்த குழந்தை. ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இந்த குழந்தைக்கு எப்படி நீ கையில் சாப்பாடு ஊட்டுற அப்படிங்கிற ஒரு வழக்கை போட்டு அந்த குழந்தையை பறிக்கக்கூடிய வேலையை எப்படி அந்த நாட்டு அரசாங்கம், அது அந்த நாட்டுடைய சட்டத்திட்டம். பட் இந்தியாவில் அந்த அளவில் சுதந்திரம் இருக்கே. ஆனால் இது போன்ற சைக்கோக்களை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் வழியாக ஜுவலைன் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 பிரகாரம் இந்த பெண்மணி மீது 3 வருடத்திற்கான சிறை தண்டனை இருக்கு இந்த பெண் செய்த விஷயத்திற்காக. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ், பாஸ்கோ வெறும் செக்ஷுவலாக நீங்கள் ஒரு குழந்தையை தவறாக நடத்துவது மட்டுமல்ல, இதுவும் பாக்ஸோக்கு கீழே வரும். ஒரு மைனர் குழந்தையை நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த குழந்தை மீது நீங்கள் ஒரு 10-15 செங்கக்கல்லை தூக்கி அந்த குழந்தை தாங்க முடியாத அளவில் வெயிட்டை சுமந்து கொண்டு நடந்து போவது, இதுவும் பாக்ஸோ ஆக்டில் வரும். இதை தாண்டி இந்தியன் பீனல் கோட் ஐபிசி செக்ஷன் 323 பிரகாரம் அண்ட் 506 கிரிமினல் இன்டிமிடேஷன் பிரகாரம் இந்த பெண்ணிற்கு வாலண்டரிலி காசிங் ஹர்ட், வேணும்னே தெரிஞ்சுக்குனே அந்த குழந்தை மீது இந்த தவறான செயலை செய்ததற்காக இந்த பெண் மீது வழக்கு பாயணும். சைல்ட் லைன், நீங்கள் இந்த மாதிரி நடக்கும்போது ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்த்தீர்கள், உடனடியாக சைல்ட் லைனுக்கு கால் செய்யுங்கள். 1098 எமர்ஜென்சி நம்பர். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் 112. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்ல, மக்கள் அந்த பெண்ணை சமாதானப்படுத்தினார்களே ஒழிய போலீஸ்க்கு யாருமே ஃபோன் பண்ணலை. NCPRC போர்ட்டல் அது உங்களுக்கு இருக்குது. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி CWC, எங்கே இருக்கிறார்கள் இவர்கள்? இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய வைரலாக மாறிய பின்பு கூட இதுவரை இந்த பெண் மீதோ இந்த குழந்தை எப்படி இருக்கிறார் என்கிற எந்த விதமான கனெக்ஷனும் எந்த விதமான செய்தியும் வெளிவரவில்லை. குழந்தையை சரியாக வளர்ப்பது பெற்றோர்களுடைய பொறுப்பு. வளர்க்க தெரியவில்லை என்றால் குழந்தைகளை பெக்கவே கூடாது. இந்த மாதிரியான தாய்களை, இந்த மாதிரியான பேரண்டிங்கை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள்.